ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இது இந்த ஒரு நிமிஷம் பாருங்க. சரி கொடுத்துருவாங்க அவங்க சார். அவங்க காட்டு நாயக்கர் அந்த சமுதாயத்துக்கு இந்து நாட்டு அதான் அங்க அந்த பொதுவா அந்த கோயிலுக்கும் இதே மாதிரி அமைத்து கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்து அமைச்சரவை டக்கு டக்கு மாற்றக்கூடிய காலங்கள் பார்த்திருக்கோம். ஏங்க ஒருத்தர் கூடுதலாக ஒரு இது கொடுத்தா அவரெல்லாம் கேஸ்ல இருக்காரு, வழக்குல இருக்காரு. இப்ப அது வழக்குல இருக்காரு, அது நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் மனு பெற்றுதான் இருக்காரு. அவருக்கு கூடுதலாக கொடுத்து என்ன செய்ய? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க? செந்தில் பாலாஜி அவருக்கே கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அமைச்சராக தொடர்றதுக்கு என்ன காரணம்? நீங்க விரும்புறீங்களா இல்ல கட்டாயப்படுத்தினால இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. இது மாதிரி ஒரு அரசாங்கத்துல ஒரு அமைச்சரை பூரா இதுல பாத்தீங்கன்னா பாதி பேர் எல்லாம் ஜாமீன் வாங்கின அமைச்சர்களா இருக்காங்க. அவங்கள பூரா மாத்திட்டு சாட்டையை சுழற்றுறது என்ன? சாட்டையை சுழற்றுறதுன்னா இருக்கிற அமைச்சர்களை யார் வழக்குல நீதிமன்றத்துல ஜாமீன் பட்டு அமைச்சரா இருக்கீங்களோ அவங்கள பூரா நீங்க கட்சி வேலை பாருங்க. சொல்றேன், எங்க அம்மா இருந்தா அதான் செஞ்சிருப்பாரு, எடப்பாடியா இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பாரு. இது நம்ம கட்சிக்கு இன்னும் நம்ம ஒரு வருஷத்துல மக்களை சந்திக்கணும். என்னப்பா ஜாமீன் அமைச்சரா இருக்காங்க, அவரு கூடுதல் இலாக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் பேர் வரும். அதனால நான் சாட்டையை சொல்லட்டுறேன். எனக்கு நீங்க எனக்காக செய்யறதில்ல, நம்ம கட்சியுடைய எதிர்காலத்துக்காக. புதிய உறுப்பினர் புதிய திமுக எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு அங்க இருக்க சட்டமன்றத்தில் எனக்கே தெரியும். கடந்த 3 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 10 வருஷம் அவங்க பணியாற்றிருக்காங்க. நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் அந்த இளைஞர்களை போட்டு ஒரு அமைச்சரவை அமைக்கலாம்ல? எங்க புரட்சி தலைவர் பேசலன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இவங்க அப்பா தான் சொல்லுவார், பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு, செயல்படாத அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எங்க தலைவரை பத்தி பேசினார். ஒரே நாள் இரவுல 10 அமைச்சரை நீக்கினாங்க. காரணம் 10 பேர் நீக்கினார். கடைசியில 2 பேருக்கு தான் அதுல திரும்ப அமைச்சரவை போட்டார். ஏன்னா காரணம் தான் இல்லாத போது என்ன தவறு நடந்தது, அந்த தவறுக்கெல்லாம் இவங்களை அதனால நீக்கிட்டார். அது மாதிரி இன்னைக்கு கோர்ட்டுல சொல்லியிருக்கு. இன்னைக்கு வழக்க பாத்தீங்கன்னா பத்திரிகையில எல்லாத்துலயும் வருது, செய்தி வருது, ஜாமீன் பெற்ற இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பத்தி வருது. இதெல்லாம் இந்த விமர்சனம் நம்ம அரசுக்கு தேவையா? அதனால எல்லாரும் நீங்க கட்சி பணி பாருங்க, புதிய ஆட்களை போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த கட்சி இந்த வழக்கெல்லாம் சந்திச்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தா அது சாட்டையை சொல்லட்டுற மாதிரி அர்த்தம். இது சாட்டையை சொல்லட்டுல கட்டி கொடுக்குற மாதிரி. என்னங்க எடப்பாடி இல்லாத அதிமுக அமையும் அதே மாதிரி எந்த வித நிர்பந்தமும் இல்லாம டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்கள் அதிமுக ஓபிஎஸ் மாறி அவங்க தானே சொல்றாங்க. அவங்ககிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் என்ன அப்படின்ட்டு. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்ன கருத்து? நாங்க எடப்பாடியார் தலைமையில முதலமைச்சர் ஆவார், எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கு யார் துணை புரியுறாங்கன்றதை தான் நாங்க பார்க்கணும். அதனால இதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊடகம் மூலம், எங்க பொதுச் செயலாளர் பார்த்து, ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு, எல்லா சம்பவங்களையும் சந்திச்சிருந்தோம். உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கை அதை நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க கட்சிக்கெல்லாம் நிறைய வேலையை கொடுத்துருக்கு. என்ன ராஜா கேளுங்கப்பா,
அதனால நாங்க எங்க பணியில அவங்க சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ் கிட்டயோ சார் டிடிவிட்டியோ சார்கிட்டயோ போய் நீங்க கேட்கலாம். எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அந்த மாதிரி பிளவுகளே இல்ல. நீங்க தான் போட்டு அதை ஊதி ஊதி பெருசாகிறேன். ஏப்பா ஒரு ஜாமில இருக்கிற அமைச்சருக்கு நீங்க ஆடு கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு, அதை பெருசா போட மாட்டீங்க, அதை கேட்க மாட்டீங்க. நீங்க எங்க கட்சியவே பத்தி பேசியிருக்கீங்க. ஏப்பா நான் நேற்றே சொன்னேன்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன், அப்பா அந்த கட்சி இருக்கணுமப்பா, ஆயிரங்காலத்து பயிர், ஏழை எளிய மக்கள். இங்க பாருங்க, காட்டுநாயக்க சமுதாயத்துக்காக அவங்க காடாறு மாசம் வீடாறு மாசம் இருக்கிறவங்க, இந்த சமுதாய மக்களுக்காக விலையில அரிசி கொடுத்தது எங்க அம்மா, இந்த பிள்ளைகள் படிக்கின்றதுக்காக உதவி கொடுத்தது எங்க அம்மா, மடிக்கணினி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது, படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றக்கா மடிக்கணினி, உயர்கல்வி. இப்ப பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான், இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப் வச்சிருக்கும் போது ஒரு எண்ணத்தை பார்க்க முடியும். இவர் 1000 ரூபாய் கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா? 10,000 ரூபாய் சேர்த்து வாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால ஒரு பள்ளி இதே தான் நான் ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. சீன பழமொழி ஒண்ணு இருக்கு, ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினைச்சா மீனை சுட்டு கொடுக்க கூடாது. எப்படி? என்ன தம்பி நான் சொல்ற கேளுப்பா, மீனை சுட்டு கொடுக்க கூடாது, அவனுக்கு பசியாக்கும், அந்த நேரத்துக்கு பசி போகும். அது இல்லை, அவனை மீனை பிடிக்கிறத கத்துக் கொடுக்கும். மீனை பிடிக்கிறத கத்துக் கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும். அதைத்தான் அம்மாவுடைய அரசு, நான் எடப்பாடி அரசு செஞ்சது. திமுகவுடைய ஓட்டு சதவீதம் 47ல இருந்து 52 அதாங்க, அது இதை நேரத்தே அரசு நல்லா செயல்படுறதுக்கான சான்று அதுதான். எப்படி 52% வந்தது, யார் எடுத்தா, இதெல்லாம் இப்ப 60%, 80% போட்டுக்கிற வேண்டியதானே. போறது போட்டுக்க, கொஞ்சம் கூட போட்டுக்குங்கப்பா, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற மக்களுடைய கருத்து கணிப்பு தாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விலைவாசி குறைஞ்சிருச்சா, இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி குறைஞ்சிருச்சா? விலைவாசி குறைஞ்சிருச்சாங்க. வரி போடவே இல்லையா? வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க, வரி போனேன். மாணவ செல்வங்க 16,000 கோடி கடன் வாங்கியிருந்தேன், தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? 5 பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து, அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம், நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? கேஸ் மானியம் 100 ரூபான்னாங்க, கொடுத்துட்டாங்களா? பெட்ரோல் டீசல் வர குறைச்சா? என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு? என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான, சரி பாலியல் வன்கொடுமை எங்க ஆட்சியில ரொம்ப மோசமா நடந்து, சட்ட ஒழுங்கு மோசமா இருந்து, இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு ஏடிஜிபி மேல ஒரு பெண் காவலர் வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்றாரு. என்னங்க இந்த ஆட்சியில வேலிய பயிர் மேற மாதிரி இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு, அவர் முதலமைச்சர் கையில இருக்கிற காவல்துறை, அந்த உள்துறை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க. நம்மளாம் சொல்லுகிற நம்ம முதலமைச்சர் சொல்றாருல்ல, எந்த கொம்பனும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு இல்லைங்க, சொல்லுவாரா? எல்லா இடத்துலையும் சொல்றாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ன 200 சீட்டு கீழ்பிள்ளைக்கு மாதிரி கிக்கி 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 கிக்கின்னு அது மாதிரி சொல்றதையே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவருக்கு மக்கள் வந்து அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க, மக்கள் செல்வாக்கு மக்களோட ஒரு நடிகர், ரொம்ப ஃபெமிலியரானவர், இளைஞர்கள் வட்டம் அவருக்கு இருக்கு. அவருக்கு ஏதோ இந்த ஆட்சியில பொதுவா நான் அதிமுக ஆட்சின்னா பரவாயில்ல, அவங்க யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்னேன், இன்னைக்கு பெண்களே போக முடியல, பெண்களை சிறுமியில இருந்து மூதாதி அறிவு வரைக்கும் பாட்டிய வரைக்கும் இன்னைக்கு நடக்க முடியல, பாலியல் வன்கொடுமை இருக்கு, ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் என்ன, என் மனைவி நான் இன்னும் காதலிக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னால காதலிக்கிறத காட்டுறேன், இப்பவும் காதலிக்கிறேன், இப்பவும் கூடவே கூட்டிட்டு வர்றேன். நான் பாத்தீங்களா கூட்டிட்டு வரேன்னா, என்னப்பா கூட்டிட்டு தானே வரேன், நீங்களாம் போட்டாடு, என் மனைவியை கூட்டிட்டு, இதே காதலிக்கிறது தான். என்னை பின்பற்றுங்க எல்லாரும். ஆமா, என் பிள்ளைகளை நான் காதலிக்கிறேன், பிள்ளைகளை அன்பு செலுத்துறேன், என் தாய் மேல அபரிதமான அன்பு வச்சிருக்கேன். என்னை பெற்றெடுக்காத தாய் புரட்சி தலைவர் அம்மா மேல பாசமா இருக்கணும். எங்க கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்திருக்கு. ஆக இது அன்பு தினம். அன்பு என்ற காதல், அந்த காதல்னா அன்பு, இன்னொரு அன்பு தான். எல்லாம் அன்பு செலுத்துற கட்சி, ஏழைகள் மீது அன்பு செலுத்துற கட்சி அதிமுக.
எனவே இந்த அன்பு செலுத்துற கட்சியை நீ ஊடக பெருமக்கள் மீண்டும் சொல்றேன், நீங்க கொண்டு போய் செல்லுங்க, மக்கள் கொண்டு போய் சேருங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லுங்க, துணிஞ்சு செய்யுங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.